மக்களே பிக் பாஸ் வீட்ல இந்த வாரத்துக்கான தல டாஸ்க் நடந்துட்டு இருக்குது. டாஸ்க் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஞ்சா போச்சு. அதாவது இந்த சைடு வந்து ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. அந்த டேபிள்ல வந்து ஒரு ஸ்டிக்கு ரெட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கு நான் தம்ப்நெயில்ல குடுத்திருப்பேன். அந்த ஸ்டிக்க வச்சுட்டு ஒரு ஒரு கீழ வந்து பேஸ் ஒண்ணு குடுத்துடுறாங்க. அந்த பேஸுக்கு வந்து ஒரு ஸ்டிக்க வச்சர்றீங்க. இங்கிருந்து செகண்ட் டேபிளுக்கு போறீங்க. அங்க வந்து செகண்டோட ஸ்டிக் இருக்கும். 2வது ஸ்டிக் எடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்த ஒரு அப்படியே ஆடாம அடுத்த ஒரு டேபிளுக்கு போறீங்க. அது 3வது டேபிள். அந்த 3வது டேபிள்ல 3வது ஸ்டிக் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் 5 ஸ்டிக்கையும் எடுத்துட்டு, அந்த எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே வந்து முடிக்கணும். இப்போ ஒரு 5 ஸ்டிக்கையும் ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா வைக்கும்போது, கீழ விழுகாம அத அப்படியே பேலன்ஸ் பண்ணியே கொண்டுட்டு வரணும். இத வந்து 5 பேர் விளையாடுறாங்க. கம்ருதீன், சுபிக்ஷா, அப்புறம் விக்கல்ஸ் விக்ரமு, அப்புறம் நம்ம பிரஜன் இந்த மாதிரி மொத்தமா ஆல்ரெடி போன வீக்ல ஜெயிச்சாங்க இல்லையா? அந்த டீம் வந்து இந்த கேம தல டாஸ்க்ல விளையாடுறாங்க. எப்ஜே போன கேப்டன் அப்படிங்கிறனால எப்ஜே இதுல பார்ட்டிசிபேட் பண்றாரு. 21 செகண்ட்ல வந்து அழகா சுபிக்ஷா அந்த 5 ஸ்டிக்கையும் கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. அடுத்தது வந்து ஒவ்வொருத்தரா போகணும். விக்கல்ஸ் விக்ரம் ரொம்பவே தடுமாறுறாரு. அவரால கொண்டு போகவே முடியல. ஒரு ஸ்டிக்க வச்சு அடுக்கி அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகும்போது கம்பல்சரி ஸ்டிக் விழுகுது. இதுக்கான போட்டியில 2 பேர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மத்த ஹவுஸ்மேட்லாம் வெளியில நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. அத கொண்டுட்டு போகும்போது 21 செகண்ட்ல சுபிக்ஷா மட்டுமே தான் கொண்டு போக முடிஞ்சது. விக்கல்ஸ் விக்ரம் தடுமாறுறாரு. இதுக்கு வந்து கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இதோட ஜட்ஜ் வந்து அமிதா இருக்கிறாங்க. அமித் அண்ட் அரோரா 2 பேருமே இப்படி கொண்டுட்டு போகும்போது பயங்கர ரிஸ்கா இருக்கு. இப்ப எப்படா கேப்டன்சி டாஸ்க் முடிப்பீங்க? அதுக்குள்ள ஆடு அது இதுன்னு லிவிங் ஏரியாக்கு வந்துருங்க. ஆடு வர்றாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு வழியா கேப்டன்சி டாஸ்க் எப்ப முடிப்பீங்க? இந்த வாரத்துக்கான கேப்டன் யாரு அப்படின்னு பாக்குறதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மக்களே. இப்ப யார் இந்த வார கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ஜே தாங்க. செம்மையா விளையாடுறாங்க. ஒரு கேமர் அப்படிங்கறத பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டான். ஒரு பக்காவா விளையாண்டு அப்படி கமருதீன் கிட்டத்தட்ட கேம் அப்படிங்கும்போது கமருதீன் தான் இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படிங்கிற மாதிரி 17 செகண்ட் ஆல்ரெடி 21 செகண்ட்ல வந்து நம்ம சுபிக்ஷா முடிச்சாங்க இல்லையா? அதை வந்து 17 செகண்ட்ல கமருதீன் முடிக்கும் போது விஜய் பார்வதியா இருக்கட்டும் ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் கமருதீனை தூக்கி வச்சு பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்த அந்த நேரத்துல எப்ஜே ரீஎன்ட்ரி உள்ள எப்ஜே போயிட்டு வக்கான் செம்மையா விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். 15 செகண்ட்ல முடிச்சுட்டு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து செம்மடா என்னடா இப்படி விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மீண்டும் இந்த வாரத்துக்கான கேப்டன் எப்ஜே. மக்களே இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க மறக்காம லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடுங்க. இந்த செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் வீட்ல யார் பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.